அடுத்தவங்கள பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினச்சது என்னவோ அதுதான் சரி அப்படின்னு திடமான நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு காட்டுறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் இப்போ உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே இழந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்பட மாட்டீங்க. எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் செயல்பட தொடங்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ பாருங்கள் மெதுவாக மாறிட்டுருக்கு. நீங்கள் நினைக்காத அளவுக்கு சில நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். ஆனால் கவனமாக செயல்படணும். எங்கே எப்படி அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. புதன்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை தரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளால் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜனனகால ஜாதக அமைப்புமே உங்களுக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். தீர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பால் நிரந்தரமான தீர்வு பெறலாம். தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த கன்னிராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்கள் ராசி அதிபதி நிலையில் சில மாற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்குது தெரியுமா? சந்தோஷமும் இருக்குது, கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த விஷயத்தில் பலன் அதிகரிக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லாங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது அற்புதமான நன்மை உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பாலையுமே வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் இருக்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறலாம். எப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன் இதை கொடுத்துருக்கோன்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க, இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சுகஸ்தானத்தில் பாருங்கள் சந்திரன் வராரு. அடுத்து ரணருண ரோகஸ்தானம், அங்கே ராகு பகவான் வராரு. கலத்திரஸ்தானத்தில் சனியும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், அதுக்கப்புறம் புதன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வராரு. குரு பகவான் மட்டும் இல்லாமல் சுக்கிரனுமே லாபஸ்தானத்தில் தான் இந்த மாதம் சந்தாரம் செய்கிறாரு. அடுத்து பாருங்கள் இந்த அயன சயன போகஸ்தானம், அதில் கேது பகவான் வராரு. இப்போ சொன்னோம்ல, இந்த கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயத்தில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும் எது பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா சாதகமான வாய்ப்பு வரும். அதுக்கான வேலைகளில் நீங்கள் ஈடுபடணும். எப்பொழுதுமே கிரக சூழல் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு நாம் முயற்சிகளையும் அந்த அளவுக்கு உயர்வு வரணும் அப்படிங்கிறதுல உழைக்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். இந்த கிரகநிலை சொன்னோம்ல, இது 5ஆம் தேதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. அடுத்து பாருங்கள் 31ஆம் தேதி புதன் பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக நிலைகளாலும் கிரக நிலை மாற்றத்தாலும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா,
கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே அடுத்தவங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் நினச்சது தான் சரி அப்படிங்கிறத திடமான நம்பிக்கையோடு செய்யக்கூடியவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதம் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்த்தால் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகியிருக்கு. எல்லா நன்மைகளுமே இப்போ உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, பணம் வரது கூட நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு இப்போ உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாக்கு வன்மை இருக்குல்ல, வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும். சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே போல் நீங்கள் சொல்கிறதுமே இப்போ சில இதெல்லாம் பழிக்கும். எதிர்காலத்தில் நடக்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சு கேட்காதவங்களோ இப்போ உங்களோட பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதுசாக நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள் புதுசாக அறிமுகம் வரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இப்போ உண்டாகுவாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு தொலைதூர தகவல் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேருங்க. பணம், தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நினச்சி காத்துட்ருக்கீங்க தானே, அது கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். எப்படின்னா, உங்கள் தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் சிறப்பான உயர்வு வரும், நல்ல ஒரு லாபம் வரும். பழைய பாக்கியுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வசூலாகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப நாளாக பணத்தை வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இப்போ போய் நீங்கள் கேட்டால் தருவாங்க. ஒரு சிலருக்கு தானாக அந்த சேர்க்கை வரும். நீங்கள் வராத கடன் அப்படின்னு எழுதி வச்சுருந்தா கூட அதை மாற்றிக்கலாம், அந்த பணம் வரும். இதனால் பண ரீதியாக பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குது. கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைப்புகள் உருவாகியிருக்கு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வர்றதுனால லாபமும் அதிகரிச்சிருக்கு. அதனால் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட தொடங்குங்க. வீணான விவாதத்தை தவிர்த்திடுங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு போட்டி போட்டு அந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன வேலையோ அதை தொடர்ந்து கவனமாக செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக லாபம், சிறப்பான உயர்வு எல்லாமே வரும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதத்தின் அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். வியாபாரம், தொழில் இது தொடர்பான ஏதாவது கடித போக்குவரத்து இருந்துச்சுன்னா அதுலேயுமே சாதகமான பலன் இருக்குது. எப்படின்னா, இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கீங்க, லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாக கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம். வியாபார விரிவாக்கம், கடையை வேறு இடத்துக்கு மாற்றுறது, இல்லைன்னா இருக்கிற கடையை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுமே வியாபாரிகளுக்கு இப்போ ஏற்பட போகுது. உங்கள் குடும்பம், உறவினர், நண்பர்னு எல்லோருமே இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதுவே பெரிய ஆச்சரியத்தை உங்களுக்கு தரும். ஆனால் பாருங்கள், பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற நல்ல கருத்தை புரிஞ்சுக்குவாங்க. தொழில் வியாபாரத்தில் அதுக்கப்புறம் முதலீட்டாளர்களுக்குமே இது நல்ல ஒரு மாதம். பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான அமைப்பு இருக்குது. அவங்களால நல்லது நடக்கும், நன்மை பிறக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் திறமையாக கையாண்டா சிறப்பான உயர்வு. திறமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு சிறப்பான பாராட்டை பெறுவீங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அதுக்கப்புறம் வந்து அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக தனித்தனியாக பார்க்கலாம். அந்த வகையில் முதல்ல பாருங்கள், அஸ்தம். இந்த கன்னிராசியில் இருக்கிற அஸ்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பயப்படாமல் துணிச்சலாக செஞ்சு காட்டுவீங்க. உங்கள் துணிவு தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் இன்னுமே இந்த துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இது அதிகரித்து காணப்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. இந்த மாதம் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு எல்லா வகையிலுமே காரிய வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க. மற்றவங்க கிட்ட இருந்த பகை உணர்வு இப்போ மாறும். எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே அன்பாக, பாசமாக நடந்துப்பீங்க. ரொம்பவும் முக்கியமாக பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல் உங்களை விட்டு முழுமையாக தீருது. பண வரத்தும் அதிகரிக்குது. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படுது. நீண்ட தூர பயணமுமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. சித்திரை 1-2 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வான நிலை மாறி உங்கள் தொழில் வியாபாரம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இப்போ நடக்கும். வசூலாக வேண்டிய பணம் வந்து சேரும். கடன் பாக்கியுமே வந்து சேரும். தொழில் தொடர்பான பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலை தொடர்பான இருந்த பிரச்சனை இப்போ முழுமையாக நீங்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதனால் மன நிம்மதி வரும். பகை பாராட்டின உறவினருமே உங்ககிட்ட தானாக வந்து பேசுவாங்க. தூர பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான நன்மையும் உண்டாகலாம்.
பெரும்பாலும் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும் நீங்கள் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதால் சிறப்பான உயர்வை பெறலாம். வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படும், செல்வ சேர்க்கை உண்டாகும். இறைவனின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்கள் குலதெய்வத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தின் கிரக சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தும். கவனமாக எச்சரிக்கையோடு செயல்படுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும்.